நம்ம ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசகர். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த ஆலோசகரை பிடித்து அதான் சொல்ற, அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் ஆலோசகர், ஒரு சூப்பர் ஆலோசகர். இன்னைக்கு பாருங்களேன், பெரிய பெரிய நிறுவனம் நடத்துவதற்கு ஒரு கையின் பிரயாசத்தை, கடன் பிரச்சனை வாங்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு அதுக்கு படிக்கிறாங்க, அதுக்கு படித்து அப்படி வராங்க. ஆனால் நீங்களும் நானும் எதையுமே செய்ய தேவையில்லை. இந்த வேத புஸ்தகத்தை சரியாய் படித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளபடி நடந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. நான் தேவனுக்கு என்ன செய்யணும்? என்னை சூஸ் பண்ணியிருக்கிறாரே, என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே, என்னை ஒரு ஜெப வீரனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு பிரசங்கியாராய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு மெய்ப்பனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு தீர்க்கதரிசியாக கொண்டு வந்திருக்கிறார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன்றார். அப்ப எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன, எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்ன, நான் அதை பார்க்கணும். ஒன்பது 6 வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. பாத்தீங்களா என்ன பேருங்க? ஆலோசனை கர்த்தா. தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ் வேதாகமத்தில் கொஞ்சம் எப்படின்னா, அவர் ஒரு நல்ல ஆலோசகர். அவர் யாரு? ஒரு நல்ல ஆலோசகர். வியாபாரத்திற்கு, குடும்பத்திற்கு, வேலைக்கு, எல்லா விதத்திலையும் அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுது. நல்ல ஒரு ஆலோசகர். எந்த நேரம் போனாலும் அற்புதமான ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நம்ம இங்கே வேலை பார்க்குறவங்க, ஒருவேளை கடையில் வேலை செய்கிறவங்க, கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்ககிட்டலாம் நம்ம கொஞ்சம் ஆலோசனை கேட்டால் அவங்க ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கரெக்டான ஆலோசனையை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஈக்குவல் வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க? அந்த ஆலோசனை அவங்க தள்ளி விட்டுருவாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நமக்கு எந்த நேரத்துலையும், ஏன்னா இவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதை பார்க்கிலும். யார் சொல்லுவா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா சொல்லவே மாட்டாங்க. நம்ம இப்போ நானே இருக்கேனே, நம்ம எல்லாம் சுயநல வாய் தான். நம்மளை விட கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டா ஐயோன்னு யோசிக்கிற ஒரு இருதயம் நம்மகிட்ட இருக்குது. நம்மளோட நல்லா ஜோம் பண்ணிட்டாலோ இல்லை நம்மளோட ஏதோ ஒன்றில் அவங்க பெஸ்ட்டாக இருந்தால் நம்ம இருதயம் ஏற்றுக்கிடாது. அதுதான் நம்ம மனிதனுடைய சுவாபம், தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இவருடைய சுவாபம் அப்படி இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், யோவானில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதை பார்க்கிலும் பெருசு அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆலோசகரை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எந்த காரியத்துக்கு போனாலும் அவர்கிட்ட ஆலோசனை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? கேட்பதில்லை. ரொட்டீன் வாழ்க்கைக்கு போகிறோம். 9 மணிக்கு கடைக்கு போகணும், 8 மணிக்கு கடையை திறக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவரிடத்துல உட்கார்ந்து ஒரு ஆலோசனை கேட்டு, ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இன்றைக்கி நான் அந்த மனிதனை சந்திக்க போகிறேன், இன்றைக்கி நான் இங்கே போகிறேன்னு ஒரு நாளும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரை இறங்கும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், மல்டிப்ளை பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை என்ன பண்ணுறதில்ல, நம்ம கேட்பதே இல்லை. பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசகர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஏன்னா பலவிதமான ஊழியங்களை செய்கிறோம். விடுதலை ஊழியம் பண்ணுறோம், எழுப்புதல் ஊழியம் பண்ணுறோம், வியாபாரிகள் ஊழியம் பண்ணுறோம், சிறு பிள்ளைகள் ஊழியம் பண்ணுறோம், யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், இன்னும் பலவிதமான ஊழியம். எல்லா விதத்துலேயும் ஒரே மாதிரி பேசவே முடியாது. அங்கே பேசுகிற பிரசங்கத்தை இங்கே பேசுனா என்ன பண்ணாது? எடுக்காது. வியாபாரி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லுமோ அதான், யூத் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுமோ அதான், விடுதலை சொல்லவங்களுக்கு என்ன சொல்லணுமோ, எழுப்புதலுக்கு என்ன சொல்லணும். அப்போ இதுக்கு மெயினாக யார் தான் வேணும்? ஆவியானவர் வேணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், கழித்தல், கூட்டல், பெருக்கல்,
வகுத்தல். எத்தனை விதம் இருக்கு. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நிறைய ஆலோசனை தேவைப்படுகிறது. அப்போ சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்களேன், நான் உனக்கு போதித்து. அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி என் பிஸ்னஸை பண்ணணும், இதை எப்படி எனக்கு தெரிய வையும். நம்ம ஆண்டவர் நம்மளை போதிக்கிறவராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவேன், நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நல்ல ஆலோசகர் இருக்கிறார். ஆமென். தயவுசெய்து அந்த ஆலோசகரை நம்ம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரை இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, போதிங்க, நீங்கள் என்னை நடத்துங்க, நான் போகிற வழி சரியா, நான் எங்கே போகணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி பேசணும். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நிறைய விதமான மக்களை நாங்கள் சந்திக்கிறோம். போராட்டத்தில் இருக்கிறவங்களை சந்திக்கிறோம், பிசாசு பிடிச்சவங்க சந்திக்கிறோம், கணவன் மனைவி பிரச்சனையை சந்திக்கிறோம், கடனில் இருக்கிறவங்கள சந்திக்கிறோம், வியாதியில் உள்ளவங்கள சந்திக்கிறோம். எல்லா விதத்திலையும் நாங்கள் ஒரே மாதிரி ஜெபிக்கவே முடியாது. அப்போ அங்கே போகும்போது ஆவியானவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் இவங்களுக்கு என்ன சொல்லணும்ப்பா, எனக்கு படிப்பறிவு இல்லை, இவங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிற அளவு எனக்கு ஞானம் கிடையாது, ஆண்டவரை என்ன செய்யணும். ஆண்டவரை நான் அழகாக கைட் பண்ணுவார். இங்கே நான் வசனத்தை வாசிப்பேன், எனக்கு எந்த வசனமுமே புரியாது, ஆண்டு சொல் நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் என்ன ஏசப்பா சொல்லணும், எனக்கு ஒன்றுமே நீங்கள் சொல்லலையே, நிறைய வசனம் படிச்சிருக்கிறேன், நிறைய வசனம் மனசில் இருக்குது, ஆனால் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. சொன்ன பொழுது அவங்க பேசுகிற வார்த்தையை வைத்து கர்த்தர் அவங்களுக்குள்ளே கிரியை செய்வார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசகர். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த ஆலோசகரை பிடித்து வந்தால் சொல்ல, அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் ஆலோசகர், ஒரு சூப்பர் ஆலோசகர். இன்றைக்கி பாருங்களேன், பெரிய பெரிய நிறுவனம் நடத்துவதற்கு ஒரு கையின் பிரயாசத்தை, கடன் பிரச்சனை வாங்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி அதுக்கு படிக்கிறாங்க, அதுக்கு படித்து அப்படி வராங்க. ஆனால் நீங்களும் நானும் எதையுமே செய்ய தேவையில்லை. இந்த வேத புஸ்தகத்தை சரியாய் படித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளபடி நடந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளை இடறி விழமாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், இந்த பேதுரு புஸ்தகத்தில் எழுதும்போது 2 பேதுருவில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என் இருதயத்தை அசைச்ச ஒரு வசனம். பிரியமானவர்களே, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி. பார்த்தீங்களா, அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன, அதை நம்ம நல்லா அறிஞ்சுக்கிடணும். எனக்கு என்ன வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார், என் வேலை என்ன, நான் ஒரு ஊழியக்காரன், நான் எவ்வளோ தூரம் கர்த்தரோடு இருக்கிறேன், நான் அதிகமாக வெளியே போக விரும்புவதில்லை, அதிகமாய் தேவனுடைய பாதத்தில் இருக்க விரும்புகிறேன், அதிகமான வசனத்தை தியானிக்க விரும்புகிறேன், வசனத்தோடு வாழ விரும்புகிறேன். நேற்று தினத்திலே மன்னிட்டு சொன்னேன், என்னை வெளியே கூப்பிடாமல் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், எனக்கு சாப்பாடு தண்ணி கூட வேண்டாம், இந்த வசனமே என் வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் உறுதியாக இருக்கும்படி எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருங்கள், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழ மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு ஞானம் நமக்கு வேணும். தேவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார், என்னுடைய பிஸ்னஸுடைய தரம் என்ன. தேவனுடைய பிள்ளைகளை, முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், வேலை செய்கிறவன் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனசோடு செய்யணும் அப்படி சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கொடுப்பதற்காக ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும், நான் எந்த விதமாக நடக்கணும், நான் எப்படி செயல்படணும், யாருக்கு கொடுக்கணும், இந்த பணத்தை எப்படி எடுத்து வைக்கணும், எப்படி ஹெல்ப் பண்ணணும், ஆண்டவரே இதை நான் அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய பெரிதான ஜெபத்தினால நீங்கள் அவர்கிட்ட பேசும் பொழுது நிச்சயமாக சொல்கிற ஒரு நல்ல ஆலோசகர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அப்படி எழுதுறாரு பாருங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா 45:11 நம்ம வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளு. என்ன பண்ணணுமா? வரும் காரியத்தை என்ன பண்ணணுமா? இயேசு கிட்ட கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வர்ற காரியத்தை நான் என்ன ஆண்டவரே நடக்க போகுது, பயப்பட வேண்டாம். வரும் காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். என்கிட்ட கேளுங்கன்றார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்திரிச்சு ஆண்டவரே என்ன நடக்க போகுது இன்னைக்கு, நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டால் கட்டாயம் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்தினால நமக்கு போதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசேப்பு அண்ணன்களை பார்ப்பதற்காக கடந்து போகிறாரு. சாப்பாடை எடுத்துகிட்டு அண்ணனை விசாரிக்க அனுப்புகிறார். யார்? அப்பா அனுப்புகிறார் யோசேப்பை. யோசேப்பு போய் அவங்க போகிற வழி தெரியல. அங்கே போய் நின்று திணறாரு. கட்டாயம் நான் சொல்கிறேன், ஐயோ அண்ணனுங்களுக்கு அப்பா கவனிச்சுட்டு வர சொன்னாரேன்னு சொல்லிட்டு யோசித்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல ஒரு மனிதன், அதில் வேதம் சொல்லுதில்ல, அங்கே ஒரு மனிதனை கண்டு, ஒரு மனிதன் மூலமாக, எப்பா யாரை தேடுற, இந்த மாதிரி அண்ணனுங்கெல்லாம் அவங்கெல்லாம் தோத்தானுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. ஒரு ஆலோசனை. அவன் போய் அவனுக்கு கஷ்டம்தான், அங்கே போய் அவனுக்கு பாடுதான். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அவன் வாழ்க்கையை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கத்தக்கதாக அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆலோசனை என்று சொன்னால் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆலோசகர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் வரும் காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆமென். என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், என் கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், நான் எப்படி, எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகாக நீட்டாக நடத்த தர உண்மையில் ஒராக இருக்கிறார். அப்படி ஒரு ஆலோசனையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி ஒரு ஆலோசனையை கொடுத்த ஆண்டவர் அந்த மனிதன் வாழ்க்கையில் அவருடைய ஜனங்களுக்கு செய்த காரியம். யாத்திராகம் புஸ்தகத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகம் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 18லேருந்து மேலாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதான் நம்ம தியானிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் 13லேருந்து நம்ம வாசிக்க கேட்போம். மறுநாள் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி, மோசே தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ இவருக்கு ஒரே பெரிய பிரச்சனை தான், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என் வீட்டில் ஆடு உன் வீட்டுக்கு வந்துருச்சு, என் வீட்டு தண்ணி உன் வீட்டுக்கு வந்துருச்சு, ஏன் இதை எடுத்துட்டு, இதே தான் பிரச்சனை. அப்படி தான் இருந்திருக்கும். அது பிரச்சனை எவ்வளோ தூரம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். ஆனால் நான் நினைக்கிறேன் மோசே உண்மையிலே கஷ்டப்பட்டுருப்பார். ஏன்னா யார்கிட்ட பேச நேரம் இல்லை பாருங்கள். அவர் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்களா, இப்போ அந்த மோசேன் மாமன் ஒரு ஆசாரியன் பாருங்க. ஆண்டவர் மனிதர்கள் மூலமாகத்தான் பேசுவார், மனிதர்கள் மூலமாகத்தான் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு நிறைய விளக்குகள் வேதத்திலிருந்து, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் இருக்கு. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றால் மனிதர்கள் மூலமாக தான் செய்வார். யாக்கோப்பு நாட்களிலே பஞ்சம் வந்தது. அந்த யாக்கோப்புடைய பஞ்சத்தை யோசேப்பு எங்கே இருந்தாரோ அங்கேருந்து தானியம் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அதுக்காக ஆண்டவர் நான் யாக்கோப்பை நேசித்தேன், அவன் இருக்கிற இடம் பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணல, அங்கே அவங்களுக்கு சோறு கொடுக்கல. நல்லா நீங்கள் அறிஞ்சுக்கிட்டணும் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ மோசே இது இப்படிதான் இருக்குமோன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார். இப்போ மோசையை நேசிக்கிற அவருடைய மாமன், அவர் தான் பொண்ணை கட்டி கொடுத்தார். இப்போ அவர் போய் பாருங்களேன், பார்க்குறார். அவர் வயதில் முதிர்ந்தவர், நல்ல ஒரு ஆலோசகர், நம் மருமகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், நல்ல மேலே வரணும்னு நினைக்கிறவர். இவர் பாருங்க, கண்டு வாசிங்கன்னு, இப்போ மாமன் கண்டு ஜனங்கள் எல்லோரும் காலமே மாமனை நோக்கி,
பாருங்க, என்கிட்ட விசாரிக்கன்னு சொல்லல, கர்த்தர்ட்ட தேவன்கிட்ட கேட்கும்படி. கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுப்பா, கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுப்பா. எனக்கு இவனுக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இவனுக்கு அந்த பிரச்சனை, போராட்டம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். பாருங்க, கர்த்தரிடத்துல தேவனிடத்துல விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். வழக்கை தீர்த்து தேவ கட்டளையையும், நல்ல கவனிங்க, தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன். நல்லதுதானே சொல்றாரு. வர்றவங்களுக்கெல்லாம் கட்டளையும் பிரமாணமும் சொல்றாரு. ஆனாலும் மோசே மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, ஆசாரியனுக்கும் இதோ இருக்குது. என்னப்பா இது, காலைல எஞ்சி ஒரே ஒரு மனுஷன் எல்லாத்துக்கும் இவர் தான் பண்ணணுமா? அப்பதான் இவர் ஆலோசனை கொடுக்காரு. பாருங்க அடுத்த வசனம். அதற்கு மோசேயின் மாமன், நல்லதல்ல, நீனும் இருக்கிற ஜனங்களும் அவங்களும் காலையில பிரச்சனைன்னு வருவாங்க. இன்னைக்கு நடக்கிற கோர்ட்டு போலீஸ் பிரச்சனை மாதிரி எப்போ வருவாங்க? காலையில் இருந்து. ஆமாம், இன்னைக்கு இவ்வளோதாங்க டோக்கன் முடிஞ்சுது, இனி என்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. இந்த கோர்ட்டு பிரச்சனை மாதிரி தான் அன்னைக்கே என்ன பண்ணியிருக்குது. இதெல்லாம் இப்படி தான் வச்சு எடுத்திருக்காங்க தேவனுடைய பிள்ளைகளே. நீ அப்போ அவர் சூப்பரான ஒரு ஆலோசனை கொடுக்காரு. இன்றைக்கி நம்முடைய பிஸ்னஸுக்கு வேலைக்கு தேவை, நமக்கு அந்த ஞானம் இல்லை, அதனால தான் நம்ம ஆசீர்வாதமாக இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்க, அவர் சொல்கிறாரு, நீரும் கூடாது, என் சொல்லை கேளும். இது மாமன் சொன்ன ஆலோசனை இல்லை, கர்த்தர் சொல்ற ஆலோசனை. ஏன்னு சொன்னா மோசே மேல கர்த்தருக்கு என்னது, ஒரு பெரிய ஒரு பாசம் இருக்குது. மோசே செய்யறது கட்டளையை தான் சொல்றாரு, கற்பனை தான் சொல்றாரு. ஆனா குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க முடியாது, தேவனோடு பேச முடியாது. நான் அதை அப்படி தான் படிக்கிறேன். அல்லையா சொல்லுங்க. காலில் இருந்து இங்கே ஊழியம், காலிலேருந்து அங்கே ஊழியம், இங்கே ஊழியம். நான் ஊழியத்துக்கு ஓடுறேன், பணம் பாக்கெட்டில் நிறையும். ஆனால் கர்த்தரோடனே இருக்க முடியுமா? இல்லையிலே சொல்லுங்க. 2 பாக்கெட்டு நிறைய, எங்கே போனாலும் காணிக்க கொடுப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதான் ஊழியம், அதுக்கு ஊழியம் செய்கிறோம். அதுக்கு இல்லை, எனக்கும் கர்த்தருக்கு என்னன்ற அவர் தான் அன்னைக்கு முச்செடி நடுவே பேசுகிறாரு. நீ தான் அந்த ஜனங்களை நடத்தணும்னு சொல்கிறாரு. கோலை போட்ட அற்புதம், நதி அடிக்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறாரு. இப்போ அவருக்கு என்னன்னா, என்கிட்ட அவன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இல்லை. அல்லையிலே சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான். ஆமேன், அல்லேலூயா. இந்த தேவன்கிட்ட பேசாத ஆளுங்கிட்டலாம் நமக்கு இணைஞ்சு ஊழியம் பண்ணையே மனசு வரவே ஓடுறது ரொம்ப ஈஸிங்க. அது நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எனக்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், வாய்ப்புக்கு குறையவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு உண்மையை சொல்கிறேன், அவரோடு இருக்கிற நேரம் இவ்வளோ நேரம். என் ஜெப நேரத்தை திருடுறாங்களே, என் ஜெப நேரம் போகுது, என் ஜெப நேரம் போகுது, என் பரிசுத்தம் போகுது, ஆண்டவரோடு பேசுகிற காரியம் போகுது. அது எதுக்கு ஓடி? இப்போ இவர் அழகான ஒரு ஆலோசனை பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, இப்பொழுது நான் சொல்லும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் கவனிங்க. இப்போதான் ரொம்ப முக்கியமான காரியம். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வளரணும். முதல் ஸ்டெப்பு வந்திருக்கிறீங்க, 2வது ஸ்டெப் வந்திருக்கீங்கன்னா இப்படிப்பட்டவங்கள நீங்க சூஸ் பண்ணணும். வாசிங்க அடுத்த வசனம். எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்த. முதல்ல யாரு கூட இருக்கணும்? உங்க வேலை செய்யற சும்மா கண்ட அதுதான் நீங்க கேட்கணும், ஆலோசனை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் கூட யாரை வைக்கணும் ஆண்டவரே? எல்லாரும் ஆசைப்படுவாங்க. என்ன நம்ம மூலியத்திலோட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார், உங்கள் கூட எல்லா இடத்துக்கும் பாட்டு பாட அனுப்பிச்சாரு, இப்போ போன்னு சொன்னாருன்னாரு. நான் சொன்னேன், என்கிட்ட சொல்லட்டும். என்னது என்கிட்ட சொல்லட்டும், என் கூட பாட்டு பாட அனுப்புறதுக்கு? உங்ககிட்ட சொல்லிட்டாரு, ஏன்ட்ட கட்டாயம் என்ன பண்ணுவாருங்க? கண்டிப்பாக ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். சொன்னால் பார்த்து கொள்ளலாம் பிரதர் அப்படி சொல்கிறார். பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவர்களும். 2வது யாரு? உண்மை. பொருளா செலால். இப்போ இப்போ ட்ரெண்டே என்னதான், இங்கே போனால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவங்க செய்யவே முடியாத ஊழியத்தை. அப்படிப்பட்டவங்க வச்சு தேவன் கட்டி எழுப்பவே மாட்டார். நான் தேவனுக்கு என்ன செய்யணும்?
என்னை சூஸ் பண்ணியிருக்கிறாரே, என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே, என்னை ஒரு ஜெப வீரனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு பிரசங்கியாராய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு மெய்ப்பனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு தீர்க்கதரிசியாக கொண்டு வந்திருக்கிறார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன்றார். அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன, எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்ன, நான் அதை பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்டவங்க பாருங்க, முதல்ல தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு வேதம் சொல்லுது இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே? அது மாத்திரமல்ல, உண்மை இருக்கணும். என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். உண்மையுள்ளவனும் பொருளாசையை வெறுக்க. தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாசை இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. அதை வெறுக்க தெரியணும். இது இல்லைன்னா நான் இருப்பேன்னு தெரியணும். இது எல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டு பொருளுக்கு தான் நான் வந்தேன், எனக்கு எல்லாம் தருவார், நான் இயேசுக்கிட்ட வந்தேன். உனக்கு இயேசுக்கு வந்த ஒன்றுமே. ஐஸ்வர்யவான் என்னிடத்தில் வருகிறதற்கு, என்னிடத்தில் அவன் எதையோ இன்னும் 10,000 சம்பாதிக்க தான் வருவான். போனால் மல்டிப்ளை ஆக தான் என்ன பண்ணுவான். நாம் அதுக்காக இல்லை பிரியமானவர்களே. தேவ ராஜ்யம், நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு, அதுக்காக தான் இயேசுவை தேடுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, வெறுக்கிறவர்களாகின திறமை பார்க்கணும். இவனுக்கு என்ன திறமை இருக்குது? ஜெபிக்கிற திறமை இருக்கா? சிலர்லாம் தாளந்த புதைச்சி வச்சுருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு பாட தெரியாது, எனக்கு இந்த மாதிரி நின்று பேச தெரியாது, வெட்கப்படுவேன், யார் முன்னாடி நிற்க மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் ஒரு நாள் தேவன் என்னோட பேசுகிறார், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால தான் பேசுகிறோம். நம்ம திறமையினால ஞானத்தினால என்ன பண்ணல. திறமையுள்ளவர்களும் திறமையுள்ள தெரிந்து கொண்டு முதல் அதிபதி எத்தனை பேர்? 1000 பேர். ரெண்டாவது 100 பேருக்கு, மூணாவது 50 பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்தும். அல்லேலூயா. தான் ஆலோசனை பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து ஆலோசனை வருது. எல்லாம் நீயே பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனம் இருக்குது. எல்லா நிறுவனத்துக்குள்ளேயும் முதலாளியாக உட்காந்து கேசன்றாரு, என் பணம் போயிடும், என் பணம் போயிடும் இருக்குது. எந்த கடையில் முதலாளி உட்காந்துருக்காரு பாருங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாங்க முதலாளியே. மேனேஜரே பார்க்க முடியல, மேனேஜரை பார்க்க 10 நிமிஷம் ஆகுது. இது எப்படி நடக்கு? பைபிளை படிக்காத அவங்க சரியாக நடத்துகிறாங்க. பைபிளை படிக்கிற நாம கல்லாலே கண்ணை வச்சுட்டு 5 ரூபாய் 2 பேருமே உட்காந்துருக்கோம். என்னையா நியாயம்? பைபிள் படிக்கலை, படித்தா இது எந்த இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாம் தேவன் நம்ம அரசால் கொடுத்துருக்கிறா. நமக்கு கீழே எத்தனை பேரை வைக்கணும் பாருங்கள். 1000 பேருக்கு ஒரு தலைவன், அப்புறம் 100 பேர். அப்போ இப்போ எப்படி நடக்குதுன்னா, அத்தனை பிரச்சனைகளையும் அவங்ககிட்ட போனோம். அவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனை தான் மோசேட்ட வரும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை நம்ம அறிஞ்சுக்கிடணும். தேவனுடைய பிள்ளைகளை அறிஞ்சுக்கிடணும். நான் முதல்ல நினைப்பேன், எதுக்கு ஊழியக்காரங்கெல்லாம் இன்னொரு ஃபோன் கால் வச்சுருக்கிறாங்க, ஏன் ஒரே ஃபோனில் பேச வேண்டியதானேன்னு சொல்லி நானும் நிறைய நேரம் நினச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வளர தான் எனக்கே என்ன பண்ணுது, நல்ல ப்ரேயரில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். ஐயோ என்னன்னு தெரியலையேன்னு ஃபோன் எடுத்தா, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, சரி சொல்லுங்கள், நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, உங்கள் யூடியூப் பார்த்தேன். அது பேசுகிற நேரமே அது இல்லை. அப்போ தான் நினச்சேன், ஆகா நம்ம நேரம் எவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணுது, திருடப்படுகிறது. நேற்று ஒரு வீட்டில் ப்ரேயர் முக்கியமான ஜெபத்தில் போயிட்டுருக்கேன், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஃபோன் நம்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு பக்கம் ஐயோ எங்கே ஆஸ்பத்திரியில் இருக்க போகிறாங்க தெரில, என்ன பிரச்சனை தெரிலையேன்னு சொல்லிவிட்டு நான் சரி முடிச்சுட்டு வேகமாக ஜெபத்தை முடிச்சுட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் நின்று ஃபோன் போட்டு கேட்டால், ஐயா ஒரு 2 நிமிஷம் அப்படி இருங்க அந்த வண்டியை நிட்டுட்டு பேசுகிறேன்றாரு. 2 நிமிஷம் ஆக்கிட்டார். இப்போ தான் நான் நினச்சேன், எதுக்காக வளர்ந்து வரும்போது இவர்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செட்டிலைட் பண்ணுறாங்க. மோசே ஒரே ஆளே என்ன பண்ண முடியாது, செய்யவே. அதுதான் ஒரு ஆலோசனை கொடுக்குறா, எப்பா இப்படி பண்ணாத,
உன் ஆத்துமா கெட்டுரும், உன் சரீரம் கெட்டுரும், உன் மனைவிக்கு நேரம் கொடுக்க முடியாது, உன் பிள்ளைக்கு நேரம் கொடுக்க முடியாது, உன்னை உருவாக்கினவருக்கு நேரம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த ஆலோசனை பாருங்கள், பைபிள் அழகாக சொல்லுது. இதெல்லாம் நல்லதாக இருந்ததாம் வேதம் சொல்லுது. அந்த நீங்கள் பின்னாடி அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தை 23 வாசிங்க, 22 23 22 வாசிங்க. இந்த ஆலோசனை கொடுப்பதற்காகவே யார் வந்திருக்கா? இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறா. திறமை உள்ளவங்களை நீங்கள் தான் தேடணும் வளர்ச்சிக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே தருவார்னு உட்கார்ந்துருக்காதீங்க. மோசே தான் தேடணும். நம்மளுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது, இவனுக்கு என்ன திறமை இருக்குது, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவார், இவர் எவ்வளோ பாடுவார், இவர் ஜோம் பண்ணால் வசனத்தை எவ்வளோ தூரம் பேசுகிறாரு, இவர் ஜெபத்தில் 1 மணி இருக்கா. நான் தேடணும். அது ஏன் வேலை? யாரை பிரசங்கம் பண்ண விடணும், யாரை பாட விடணும், யாரை சாட்சி, இதெல்லாம் நான் அறிஞ்சுக்கிடணும். சும்மா எல்லாத்தையும் போட்டால் அது என்ன பண்ணாதுங்க, கொலாப்ஸ் ஆகிடும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஒரு ஆலோசனையை கொடுத்து நடத்துகிறாரு. இதே ஆலோசனையை நமக்கு கொடுக்க உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பைபிள். அவர் நல்ல ஒரு ஆலோசகர். ஆமீன். அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன திட்டத்திற்காக என்னை நீர் வைத்திருக்கிறீர், என்ன காரியத்திற்காக என்னை ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டீர், என்ன காரியத்திற்காக என்னை உம்மோடு இருக்க வைத்திருக்கிறீர், இந்த பிஸ்னஸ், இந்த வேலையை நான் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நான் எப்படி செயல்படுத்தணும், நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னுடைய பிள்ளைகளே, அப்போது பொருளாசையை வெறுக்கணும், உண்மையாக இருக்கணும். முதல்ல யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு அவன் பயப்படணும். அப்போது நீங்கள் அவனை வச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் விழாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் முதல்ல கர்த்தருக்கு பயப்படுவான். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது அவன்கிட்ட உண்மை இருக்கும். பரவாயில்ல, என்னை அவர் வச்சிருக்கிறார், நான் உண்மையாக இருக்கேன், அது ஆண்டவர் எனக்கு சம்பளம் தருவார், நான் உண்மையாக இருக்கேன். உண்மையாக இருக்கணும் இல்லையா? 3வது பொருளாசை என்ன பண்ணணும்? பொருள் ஆசையை உள்ளவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறவே பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிடுவான். அப்புறம் எங்கே வியாபாரம் பண்ணுறது? பொருளாசையை வெறுக்கணும். பொருளாசை வேண்டான்னு சொல்லலை, பொருள் வேணும், நம்ம வீட்டுக்கு தேவையெல்லாம் வேணும், ஆனால் அதை வெறுக்கிறவனாக இருக்கணும் இல்லையா? கடைசியாக திறமை இருக்கணும். என்ன பண்ணணும்? திறமை உள்ளவனாக இருக்கணும். பார்த்த உடனே அடுத்தவன் செய்கிறவனாக இருக்கணும். அப்போ அவனுக்கு நல்லா கொடுக்கணும். 10 ரூபா சம்பாதிச்சா 5 ரூபா கொடுக்க யோசிக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இன்கம்லே இருக்கக்கூடாது, அவுட் கோயிங் போகணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் இன்கமே இருக்கக்கூடாது. அங்கே ஃபுல்லாக குஷ்டரோகமும் வியாதியும் சேர்ந்துடும் வீட்டுக்குள்ளே. அவுட் கோயிங் போக தான் புதுசாக என்ன பண்ணும் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பைபிள் படி நம்ம நடந்தால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு வைக்கப்பட மாட்டீங்க, அவமானப்பட மாட்டீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர். அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம்.